ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பாவாடை தாவணியோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு ஆரி ஒர்க் போட சொல்லியிருக்காங்க. இந்த பர்பிள் பார்டர் பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸோட ஸ்லீவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லீவில் வந்து பார்டர் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து ஜரி லைன் கொடுத்து ஆரி லைன் ஸ்டிச் பண்ணிட்டு தான் அண்ட் தென் பீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்க்குறது நீங்கள் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து கீழே 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 நான் வந்து போட்டுட்டு வரேன். ஏன்னா நமக்கு வந்து பார்டர் வந்து நான் வந்து 10 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதோட டவுன் பார்த்தோன்னா வித்தவுட் ஜரியில் தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றதால அந்த பார்டரை நான் அந்த பிளெயின் பார்ட், அதாவது பர்பிள் கலரில் இருக்க இந்த பிளெயின் பார்ட்டில் நான் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்லீவோட பாட்டமில் ஃபஸ்ட்டு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் பஞ்ச் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பஞ்ச் பீட் லோட் பண்ணும் போது இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீடில் வந்து பஞ்ச் பீடோட சென்டரில் அந்த நூல் த்ரெட்டோடு சேர்த்து நீங்கள் லோட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக லோட் பண்ணலாம். கப்பில் கொட்டி ஒன்றா ஏற்றுறதை விட இது ரொம்ப ஈஸி மெத்தட். நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பஞ்ச் பீடை பார்த்தோன்னா நம்ம 2 பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம், 1 பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப தூரம் 2ஆக ஸ்டிச் பண்ணும் போது ப்ளவுஸ் வந்து காட்டில் இருந்தோ இல்லை ரிங்கில் இருந்தோ கழட்டும் போது நமக்கு வந்து பீட்ஸ் எல்லாமே தூக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து நீங்கள் ஒரு 2 பீடு வச்சிங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 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 பீடு அடுத்தது 2 பீடு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த தூக்கிட்டு நிற்கிற ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். பீட் ஒர்க் அண்ட் ஜரி மட்டுமே உங்களுக்கு தெரியுது, இப்போ தான் பேசிக் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதை வந்து நான் ஒரு நாள் போடுற மாதிரி இருக்க டிசைன் தான். நான் ஒரு நாள் உட்காரும் போது கொஞ்சம் நேரம் தான் நான் போட ஆரம்பித்தேன் அப்படின்றதால ஒரு நாள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணேன். அதே மாதிரி இதோட ப்ளவுஸ் வந்து ஃபைனல் லுக் அண்ட் தென் இதோட பாவாடை தாவாணி அண்ட் தென் ஹிப் பெல்ட் எல்லாமே நான் வந்து வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து பஞ்ச் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். ஒரு பார்டர் லைன் மாதிரி நம்ம மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டிச்சஸ் வருது அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ சுகர் பீட் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஸ்டிச்சஸ் போடுறேன் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஃபைனல் லுக், அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபைனலாக. இந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 2 ஜரி லைன் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த 2 ஜரி லைன் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்லீவோட பாட்டமை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாட்டமுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட், அதாவது சின்ன பீட் வந்து சுகர் பீட். ஸோ இந்த 3 பீடையும் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது 4 பக்கம் லெஃப்ட் ரைட் அண்ட் பாட்டம் டாப் பாட்டம் இல்லை டாப்பில் இருக்க மாதிரி இந்த மாதிரி மூக்குத்தி டைப்பில் நம்ம வந்து ஒரு 3 பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோட புட்டாஸ் எல்லாமே வந்து சேம் நம்ம பார்டரில் என்ன கொடுக்குறோமோ அந்த 3 பீடு அதே மாதிரி தான் நமக்கு புட்டாஸும் இருக்க போகுது. ஸோ புட்டாஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்லீவோட கம்ப்ளீட் வியூ எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இப்போது புட்டாஸ் மார்க் பண்ணுறதுக்காக நான் சாக் பீஸ் மார்க்கில் மார்க் பண்ணுறேன். ரஃபாக நீங்கள் வந்து ஒரு ஸ்லீவோட அந்த கர்வ் லைன் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த பிளேஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து புட்டாஸை வந்து ஒரு கேப் விட்டு நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போட்டால் நெருக்கமாக அழகாக இருக்குமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ போட்டு எடுத்துகிட்டு நம்ம பாட்டமில் எப்படி வந்து லைன்ஸில் எப்படி நம்ம வந்து அந்த 3 பீடை வச்சோமோ, ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு எப்படி வச்சோமோ அதே மாதிரி புட்டாஸ் எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த பிளேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பார்த்துட்ருக்கோம். இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் லுக். இது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் இப்படி தான் இருக்க போகுது. அதாவது பாடி எல்லாமே நான் வந்து பேரட் க்ரீன் கலரில் இருக்கும், பார்டர் மட்டும் நமக்கு பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் பேக் நெக்கோட ஃபுல் வியூ. இதுதான் ரிங்கில் கட்டினதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ இது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம சேம் எப்படி
ஸ்லீவில் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா துணி அட்டாச் பண்ணி நம்ம ரிங்கில் கனெக்ட் பண்ணி 2 ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட வியூ இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒரு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டிசைன். இது வந்து பார்த்தோன்னா ப்ளவுஸ். இது வந்து பெல்ட் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக பெல்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஒரு லேஸ் மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து பாவாடை. ஸோ எல்லாமே நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. இது பாவாடை, இது தாவணி, இது வந்து ரெடிமேட் லேஸில் நான் வந்து ஹிப் பெல்ட் வந்து ரெடி பண்ணேன். அதே மாதிரி இதோட நாட் பார்த்தோன்னா ஒரு 3 டசில் வந்து லைனாக வரா மாதிரி ஒரு நாட் வந்து மேக் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் வந்து பர்பிள் கலர்லேயும், அதாவது ஃப்ரண்ட் வந்து நம்ம பிரின்சஸ் கட் போட்டு ரொம்ப க்யூட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சேனலில் யூடியூப்பில் போடுற வீடியோஸோட டுட்டோரியல் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரியேட்டிவ் ஹோம்மேக்கர் ஆரி டிசைன் அப்படின்ற ஐடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற டுட்டோரியலோட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து என் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ கொடுக்குற மாதிரி எப்பயுமே என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் டெய்லரிங் வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.